சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பேட்டியளித்திருக்கிறார். அது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தும் பேசியிருக்கிறார். அவருடைய கருத்து என்ன என்பதை தற்போது பார்ப்போம். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புரட்சித் தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தார் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த 4-5 ஆண்டுகளாக நிலைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய முழு வடிவம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன, இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பார்க்கப்படுறது செங்கோட்டையன் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு. அதுல வர்ற முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும்? அவருடைய முடிவுகள், அவர் என்றைக்குமே மனச்சாட்சியுடன் தன்னுடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தினால் அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம். நன்றி, வணக்கம். செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக இருப்போம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். அதனை பார்த்தோம். முன்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் அதன் பிறகு அவர் அங்கிருந்து வெளியேறி தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கலாம். பொதுமக்கள் நலன் கருதி, உங்கள் நலன் கருதி என் உரையை ஆற்றியிருக்கிறேன். அழைக்காமலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அழைத்திருந்தால் எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள்? ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அழைப்போம். நான் இங்கே அழைக்காமலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் போனான கோடி நன்றி பலன் மாணவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிரின் மேலான நீங்கள் 9 முறை என்னை வெற்றி பெற செய்தவர்கள். உங்களுக்கு எவ்வளவு கூட நன்றி சொன்னாலும் வீரர்கள் என்று நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பொறுத்தவரையிலும் உங்கள் உயிர் மூட்டாக நான் என்னைக்கும் பின்னோய் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக ஒன்றிணைய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று தான் உட்பட 6 முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருப்பதாகவும், ஆனால் ஒன்றிணைய எடப்பாடி பழனிசாமி ஒத்துவரவில்லை, அவர் அதனை ஏற்கவில்லை என்று பேசியிருக்கிறார். மேலும் 10 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார். கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று, கட்சியிலிருந்து யார் யார் பிரிந்து சென்றார்களோ அவர்களில் யார் யாரை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்பதையும் பொதுச் செயலாளரை முடிவு செய்யலாம் என்றும் பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால்.
பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ்பால். நன்மை முழுமை.